ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஏஞ்சலின். ஒரு சமயம் ஒரு கிராமத்தில் பயங்கரமாக மழை பெஞ்சு வெள்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இப்போ சென்னையிலலாம் ஃப்ளட்டு வந்துட்டு இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்போது அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாம் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் அதே கிராமத்திலே இருந்தாராம். கடவுள் என்ன காப்பாற்றட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். தண்ணியோட அளவு ஜாஸ்தியாகும் போது ஒரு ஜீப் வந்து அவர் காப்பாற்ற வந்துச்சு. அவர் அந்த ஹெல்ப்பை மறுத்துட்டாரு. எனக்கு கடவுள் காப்பாற்றட்டும், நான் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அனுப்பிட்டாராம். அதுக்கப்புறம் தண்ணியோட அளவு ஜாஸ்தியாகும் போது இவர் செகண்ட் மாடியில் வந்து இருந்துட்டார். உடனே ஒரு போட்டு வந்துச்சு அவரை காப்பாற்றுறதுக்கு. அப்போவும் அவர் இது எனக்கு வேண்டாம், எனக்கு கடவுள் காப்பாற்றட்டும், எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் தண்ணியோட அளவு ஜாஸ்தியாக ஒரு ஹெலிகாப்டர் வந்து அவரை காப்பாற்றுறதுக்காக வந்துச்சான். அப்போவும் அவர் எனக்கு வேண்டாம், கடவுள் காப்பாற்றட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். அவர் தண்ணியில் மூழ்கி கடைசியில் செத்தே போயிட்டாரு. தன்னை படித்த கடவுள்கிட்ட அவர் போன உடனே கோபமாக கேட்டாராம், நான் எவ்வளோ டைம் உன்னை வேண்டிட்டு இருந்தேன், எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன், ஆனால் நீ என்னை காப்பாற்றலையே, என்னை சாகடிச்சிட்டேன்னு சொல்லி கோபமாக கேட்டாராம். உடனே அந்த கடவுள் சொன்னாராம், உன்னை காப்பாற்ற தானே நான் ஜீப் அமிச்சேன், போட் அமிச்சேன், ஹெலிகாப்டர் அமிச்சேன், ஆனால் நீ என்னோட ஹெல்ப் எல்லாம் மறுத்துட்டேன்னு சொல்லி சொன்னாராம். ஆமாங்க, கடவுள் நம்மளை டைரெக்டாக கொண்டு போய் உச்சத்தில் உட்கார வைக்க மாட்டார். நமக்கு சில சான்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம தான் லைஃப்பில் முன்னேறணும். அந்த சான்ஸெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு கடவுள் டைரெக்டாக காப்பாற்றுவார்னு சொல்லி வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் முன்னேற முடியாதுங்க. முயற்சியும் வேணும், நம்பிக்கையும் வேணும். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சான்ஸ் கடவுள் கொடுப்பாரு. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. கடவுள் நம்ம எல்லாரையும் காப்பாற்றட்டும். பை பை.